தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆதார் கார்ட எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பான் கார்ட் அண்ட் வோட்டர் ஐடி எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது 2த்துக்கான லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேபோல ஆதார் கார்ட் ரிலேட்டடா நம்ம வந்து நெறைய வீடியோஸுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்குன்னு தனியா பிளேலிஸ்ட்டும் இருக்கு. அதற்கான லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வேணும் அப்டின்னா நீங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆதார் கார்ட டவுன்லோட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நீங்க ஆப் வழியா பண்ணலாம். அப்படி இல்லன்னா வெப்சைட் வழியா பண்ணலாம். ஓகேவா? நான் இந்த வீடியோல வெப்சைட்ல எப்படி பண்றது அப்படின்றத சொல்றேன். இதுதான் எல்லாருக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். நீங்க பிசில யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன்ல யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வெப்சைட் வழியா நம்ம ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஆதார் கார்டோட வெப்சைட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த டவுன்லோட் ஆதார் எண்ணக்கூடிய இந்த ஒரு பேஜுக்கு நீங்க நேவிகேட் பண்ணணும். ஸோ இதற்கான டைரக்ட் லிங்க்குமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னாலே போதும். இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுல இந்த டவுன்லோட் ஆதார் அப்டின்றத பார்த்து கரெக்ட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கன்டின்யூ இன் வெப் அப்டின்றத குடுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஆப்லயும் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஸோ இத கிளிக் பண்றீங்க அப்டின்னா, Play Store வந்து ரீடைரக்ட் ஆகும். Play Storeல நீங்க இத இன்ஸ்டால் பண்ணி, இதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். பட் அத விட சிம்பிளானது எது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல பண்ணக்கூடிய மெத்தட் தான். அதனால கன்டின்யூ இன் வெப் அப்டின்ட்டு குடுத்துக்கோங்க. இத குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து விர்ச்சுவல் ஐடி நம்பர் அப்டி இல்லன்னா எஸ்ஐடி, என்ரோல்மென்ட் ஐடி நம்பர் இத குடுத்தும் உங்களோட ஆதார் கார்ட வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பட் இது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த ஆதார் நம்பர் சூஸ் பண்ணி, இங்க கீழ வந்து ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழ கேப்ச்சா வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. கேப்ச்சா தப்பா குடுத்தீங்க அப்டின்னா, அகைன் அகைன் உங்கள என்டர் பண்ண சொல்லும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே குடுத்துட்டோனே, இங்க செண்ட் ஓடிபி சூஸ் பண்ணிக்கோங்க. இத குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து டூ யூ வாண்ட் எ மாஸ்க்ட் ஆதார் அப்டின்ட்டு காமிக்கும். அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்றோம் பார்த்தீங்களா? அதுல நம்மளுடைய ஆதார் நம்பர் இருக்கும். 12 டிஜிட் ஆதார் நம்பரு. அதுல லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் நமக்கு தெரியிற மாரி இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆகியிருக்கும். அப்டி இருக்கணும் அப்டின்னா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இது வந்து நீங்க கிளிக் பண்ண வேண்டாம். நம்ம எதற்காக டவுன்லோட் பண்ணுவோம் அப்டின்னா, ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன்க்காக தான் டவுன்லோட் பண்ணுவோம். அத வந்து சப்மிட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த மாரி சமயத்துல இந்த மாரி மார்க்ஸ்டு ஆதார் குடுத்தீங்க அப்டின்னா, அது வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஃபுல்லா உங்களுக்கு வந்து காமிக்கணும். அதனால நீங்க வந்து இத வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்டின்னாலும், நீங்க இத சூஸ் பண்ணி ஓடிபி வந்து என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்டின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா டவுன்லோட் ஆகியிருக்கும். நீங்க வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல செக் பண்ணாலும் சரி, அல்லது குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இந்த 3 டாட்ட வந்து நீங்க கிளிக் பண்ணி, அதுல டவுன்லோட்ஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஒரு பிடிஎஃப்ப நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, ஒரு பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட் எந்த மாரி என்டர் பண்ணணும் அப்டின்றத இங்க எக்ஸாம்பிள்ல குடுத்திருப்பாங்க. அத வந்து நீங்க தெளிவா படிச்சுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்டின்ட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 லெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய இயர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருக்கக்கூடிய இயர் வந்து என்டர் பண்ணணும். சரியா? உங்களோட இனிஷியல் வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட்டா இருந்தது அப்டின்னா, அதுவும் ஒரு லெட்டரா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அல்லது உங்க இனிஷியல் வந்து லாஸ்ட்டா இருக்கு அப்டின்னா, உங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட்டா இருக்கு அப்டின்னா, உங்க நேமோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா? என்டர் பண்ணிட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இயர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்டின்னா, இதுல என்ன எழுதிருக்கு அப்டின்றத படிச்சு பாருங்க. இத படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணீங்க அப்டின்னாலே ஓப்பன் ஆகிடும். அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு அப்டின்னா, எனக்கு Telegramல மெசேஜ் பண்ணுங்க. அத வந்து நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணீங்க அப்டின்னா, என்னால பார்க்க முடியும். பட் அதற்கு சரியான ஆன்ஸர என்னால ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ இதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, எனக்கு Telegramல மெசேஜ் பண்ணலாம். அப்டி இல்லன்னா, நீங்க வந்து அரட்டை ஆப்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அதற்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். முன்கூட்டியே சொன்ன மாரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டுக்கும், வோட்டர் ஐடிக்கும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கோம். அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அது மட்டும் இல்லாம ஆதார் கார்ட்ல புரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாமே எப்படி அக்சஸ் பண்றதுன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டும் வச்சிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சா அதையுமே செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.